ஹாய். என்னதான் நம்ம இந்த இருக்கிற பொருளே போதும். இதுக்கு மேல எந்த பொருளும் நம்ம வாங்கவே கூடாது. அப்படின்னு நெனச்சு நம்ம கைய கட்டி போட்டாலும், நம்ம சும்மா இருக்கிறதே இல்லங்க. மீஷோல எதையாவது ஒண்ணு பார்த்தோம்னா, ஆர்டர் போட்டுற மாதிரி தான் இருக்கு. நெறைய பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா, என்னால நெறைய மெயின்டெயின் பண்ண முடியலைங்களா, அதனால நான் முதலுக்கு இப்ப நெறைய ஃபோட்டோஸ், நெறைய ஸ்டாச்சூஸ்லாம் கூட எடுத்து நான் வச்சுட்டேன். இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் அன்னபூரணி தாயார்கிட்ட செராமிக்ல அகர்பத்தி வைக்கிறத உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு மேல. சரி அப்படியே பார்த்துட்டு வரும்போது இந்த ப்ராடக்ட் என் கண்ணுல பட்டுச்சு. இது ஃபவுண்டெயின் தாங்க. ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்களா? ஆனா எங்க வீட்ல கேட்டாங்க, "என்ன இது கருப்பா வாங்கி வச்சிருக்கிற?" அப்படின்னு சொன்னாங்க. "இருங்க இது பாருங்க இது எப்படி இருக்கும் இந்த ஃபவுண்டன்" சொல்லிட்டு அப்படின்னா. ஆனா அவங்க இத எதிர்பார்க்கல. இது ரொம்ப அழகா இருந்தது. இது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 30 கோன்ஸும் ஃப்ரீயாவே குடுத்துருந்தாங்க. இது ஃபைபர் மெட்டீரியல் தாங்க. செராமிக் கிடையாது. நெறைய பேர் வச்சிருப்பீங்க. இல்லன்னா இல்லன்னா ஓகே. இது அஃபர்டபுள் பிரைஸ் தான். ஒர்த்து தான் இது. நானுமே ரிவ்யூ பார்த்து தான் வாங்குவேன். எந்த ஒரு பொருள் பார்த்தாலும் ரேட்டுமே எனக்கு கன்வின்சிங்கா இருக்கணும். அதே மாதிரி ரிவ்யூ பார்த்து தான் நான் வாங்குவேன். எத்தனை ஸ்டார்ஸ்லாம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து தான் வாங்குவேன். எந்த ஒரு பொருள் வாங்குனாலும். இதுவுமே நல்ல ஸ்டார்ஸ் வாங்கியிருந்தது. எனக்கு ரேட்டுமே ஓகே. சும்மா கிச்சனில் அன்னபூரணி தாயார்கிட்ட வைக்கிறதுக்கு இது ஓகேன்னு தோணுச்சு. அதனால தாங்க நான் வாங்கினேன். ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. இது நான் ஏத்தி வச்சது அதுதான் அவங்களே சொன்னாங்க. "இது என்ன பார்க்கவே கருப்பா இருக்குது. இத போய் வாங்கி வச்சிருக்கன்ற" மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிச்சன்ல அன்னபூரணி தாயார் வைக்கிறனால நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க தான் கூப்பிட்டாங்க. "சகி சகி இங்க பாரேன்" அப்படின்னாங்க. அப்பதான் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குங்க. ரொம்ப அப்படியே அந்த புகைலாம் அந்த ஹோல்ஸ் வழியா ரொம்ப ஃபவுண்டன் ஒரு குட்டி ஃபவுண்டன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரியும். நான் பார்த்து தானே வாங்கினேன். நான் நெறைய வீடியோஸ்ல கூட பார்த்துருக்கேன். அதனால எனக்கு இது ரொம்ப புடிச்சு தான் நான் வாங்கினேன். ஆனா அவங்க பார்க்கல இல்லைங்களா? அவங்கள பொறுத்தவரைக்கும் இது பிரிச்சதும் "இது என்னது இது கருப்பா வாங்கி வச்சிருக்கிறன்னு" கேட்டாங்க. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு இப்படி தான் இருக்கும்னு தெரியும். போக 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 அந்த கோன்ஸ் எல்லாம் எரிஞ்சு முடிய அழகா சூப்பரா இருந்ததுங்க. குட்டி ஃபவுண்டைன் நான் பார்த்த மாதிரியே தான் இருந்தது. காலையில சொல்லப்போனா மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள பேசுறது, பார்க்கறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்குங்க. நான் நெறைய தூங்கி எழுந்ததும் பார்த்தீங்கன்னா, சாமி பாடல்கள் நெறைய கேட்பேங்க. கந்த சஷ்டி கவசம் மெயினா மகாலட்சுமி தாயாருடைய அஷ்டோத்திரம்லாம் நான் நெறைய கேட்பேன் வீட்ல. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாத மங்கள இசை எப்பவுமே நம்ம வீட்ல ஒலிக்க விடுவேன் நானு. வைஃபைல கனெக்ட் பண்ணி. ஸோ எனக்கு அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு காலையில எழுந்து அழகா பாசிட்டிவா பூஜை பண்ணிட்டு, இத பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.